வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று ஒரு முக்கியமான திருப்புகழ் பாடல், அதாவது நமக்கு இருக்கும் நோய்களை தீர்க்கும் திருப்புகழ் பாடல். அதனால்தான் முக்கியமான பாடல் என்று சொன்னேன். இந்த பாடலை பாடினால் நமக்கு இருக்கும் நோய்கள் எல்லாம் தீர்கின்றது என்பதற்கான பொருளோடு இந்த பாடல் திருத்தணி முருகனை நோக்கி அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். முதலில் பாடலை பார்ப்போம், அதற்கான பொருளையும் பார்ப்போம். சாவேரி ராகத்தில் பாடப்பட்டிருக்கின்றது. இருமலுரோக முயனகன் வாத எரிகுணநாசி விடமேனி. இருமலுரோக முயலகன் வாத மெரிகுணநாசி விடமே. நீரிழி விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே. நீரிழி விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே. பெருவயிரிலே எரிகுல சூளை பெருபலி வேறு மூல நோய்கள். பெருவயிரிலே எரிகுல சூளை பெருபலி வேறு மூல நோய்கள். பிறவிகள் தோறு என்னை நலியாத படியுணத்தாங்கள் அருள்வாயே. பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுணத்தாங்கள் அருள்வாயே. வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி. வருமொரு கோடி அசுர பதாதி மடிய அநேக இசை பாடி. வருமொரு கால வயினவனான வடிசுடர் மேனை விடுவோனே. வருமொரு காலம் வயினவனான வடிசுடர் மேனை விடுவோனே. தருணில் மீது உரைமுகிலூர்தி தரு திருமாதின் மணவாள. தருணில் மீதி உரைமுகிலூர்தி தரு திருமாதின் மணவாள. சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. பிறவிகள் நோறு என்னை நலியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே. தனிமலை மேவு பெருமாளே. பெருமாளே. இப்போது இந்த பாடல்களின் பொருளை பார்ப்போம். முதலாவது வரி, இருமல் ரோக முயலகன் வாதம். இருமல் என்ற நோய், முயலகன் என்ற வலிப்பு நோய், வாத நோய், இவைகளெல்லாம் எரிகுண நாசி விடவே நீரிழிவு. எரியும் குணமுள்ள மூக்கு நோய், விஷ நோய்கள், நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோய் 400 வருடங்களுக்கு முன்பு பாடும்போதே இந்த நோய்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது என்பதற்கு இந்த வரிகள் நமக்கு ஒரு
எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. விடாத தலைவலி சோகை, நீங்காத தலைவலி இரத்த சோகை, இவைகளெல்லாம் எழுகண மாலை இவையோடே கழுத்தை சுற்றி உண்டாகும் ஒரு விதமான புண், பெருவயிற்றிலே எரிகுலை சூளை, மகோதர நோய், நுரையீரலில் கோழை நோய், நெஞ்சு எரியும் நோய், தீராத வயிற்று வலி, பெருவலி, வேறுமுல நோய்கள் ஆகிய பெரும் வலியோடு கூடிய பிற நோய்கள் பிறவிகள் தோறு என்னை அழியாதபடி, ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி உனதாள்கள் அருள்வாயே, உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக. வருமொரு கோடி அசுரர் பதாதி, உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட, இறந்து படவும் அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டு வந்த ஒரு காலபைரவர், அதாவது சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடவும், வடிசுடர் வேலை விடுவோனே, கூறிய ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே, தருநிழல் மீது உரை முகிலூர்தி, கற்பக விச்சங்களின் ஏழில் வசிக்கும் மேக வாகனன் இந்திரன், கருதிருமாரின் மணவாளா, வளர்த்த அழகிய பெண் தேவையானையின் மணவாளனே, சலமிடை பூவின் நடுவினில் வீடு, கடலால் சூழப்பட்ட இந்த புலியின் மத்தியில் சிறப்போடு விளங்குபவனே, தனிமலை மேவு பெருமாளே, திருத்தணிகை மலையில் வீட்டிருக்கும் பெருமாளே என்று பொருள்படுகின்றது இந்த பாடல். இந்த பாடலின் பொருளையும் நாம் புரிந்து கொண்டு இந்த பாடலை பாடினோமேயானால் நம்மை பீடித்திருக்கும் அனைத்து நோய்களும் நீங்குகின்றது என்பது இந்த பாடல் நமக்கு ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக இசை வடிவில் நமக்கு இருக்கின்றது. ஆகையால் நண்பர்களே, தயவு செய்து இந்த பாடலை பாடி முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.